சூப்பரான மீன் குழம்பு பார்க்கலாமா? சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 துண்டாக நறுக்கினது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அண்ட் இது கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதுனால கொஞ்சமாக தேங்காய், சில்லி பவுடர், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டுமே வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசம் நல்லா போகணும். ஸோ எண்ணெயிலே கம்ப்ளீட்டாக வதக்கிடுங்க. அண்ட் இப்போ புளிக்கரைசல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அதனால் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நான் ஃபிஷ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸ்ட் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன், ஹெட் அண்ட் டெய்லு. ஸோ அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் கறி ரெடிங்க. செம்ம டேங்கியாக யம்மியாக இருக்கும். ரைஸுக்கு, இட்லிக்கு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக குக்காக இருந்தது. எதுவுமே குழையாமல் அந்த பீசஸ்லாம் அப்படியே இருந்தது. ஃபிஷ் கறி ஃப்ளேவர்ஃபுல்லாக டேங்கியாக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.